Praise the Lord. Hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் யாத்திராகம புஸ்தகம் அதிகாரங்கள் 9 முதல் 12 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 9வது அதிகாரத்திலே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு, அவர்களை போகவிட மாட்டேன் என்று இன்னும் நிறுத்தி வைத்தால் கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்கள் ஆகிய குதிரைகள் மேலும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும் என்று சொல்லி அங்கே மகா கொடிதான கொள்ளை நோய் வந்ததை குறித்து அங்கு வேதவசனம் சொல்லுகிறது. மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் வந்த எரிபந்தமான கொப்பளங்களினால் வந்த வாதையை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது. அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லோரும் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளுக்கும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து அடுத்தபடியாகவும் பார்வோன் ஜனங்களை போக விடாததினால் கல் மழையினால் வருகின்றதான வாதையை குறித்து பார்க்கிறோம். பூமி எங்கும் என்னை போல வேறொருவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இந்த முறை நான் சகலவித வாதைகளையும் உன் இதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் தாமே ஒரு தண்டனையை கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று மோசேயிடம் ஆண்டவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நான் கர்த்தர் அறியேன், கர்த்தரின் வார்த்தை கேட்பதற்கு அவர் யார் என்று சொல்லி பார்வான் கேட்டது 5வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். அவன் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவன் அப்படி செய்யாமல் அவன் ஒவ்வொரு வாதையாக 10 வாதையை அனுபவிக்க அவனை அனுமதித்தார். அவற்றின் மூலமாக தேவனுக்கு வல்லமை உண்டு என்று அவன் மட்டுமல்ல, இந்த உலகமே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்பினதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கல்மழை பெய்து இஸ்ரவேல் புத்திரரில் இருந்த கோசே நாட்டில் மாத்திரம் கல்மழை இல்லாமல் இருந்தது. அப்பொழுது பார்வோன் மோசே ஆரோனை அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதியுள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர் என்று சொல்லி அறிக்கையிடுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனாலும் கல்மழை நின்ற பொழுது அவன் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, இஸ்ரவேல் புத்திரரை போகவிடவில்லை என்பதை இங்கே வேதம் சொல்லுகிறது. 10வது அதிகாரத்திலே வெட்டுக்கிளிகளினால் வந்த வாதையை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பார்வோனுடைய இதயம் மீண்டும் மீண்டும் கடினப்பட்டபடியினாலே அங்கே வெட்டுக்கிளிகள் வந்து அந்த தேசத்தை மூடினது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. மீண்டுமாக பார்வோனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதினால் அந்த வாதை அங்கே நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து மீண்டுமாய் ஜனங்களை போக விடாததினால் காரிருளினால் வந்த வாதையை குறித்து பார்க்கிறோம். 3 நாள் காரிருள் உண்டாயிற்று. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த அந்த இடத்திலே வெளிச்சம் இருந்தது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
அப்பொழுது பார்வோன், என்னை விட்டு அப்பாலே போ, நீ என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ என் முகத்தை காணும் நாளிலே சாவா என்று சொல்லி அங்கே எச்சரிப்பு கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 16வது அதிகாரத்திலே தலைப்பிலை சங்கரமாகிய வாதை அங்கே தொடர்கிறதை வேதவசனம் சொல்லுகிறது. கடைசி வாதையாகிய இந்த வாதையை கர்த்தர் அனுமதித்தார். இந்த வாதையிலிருந்து தப்பும்படியாக பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும்படி 12வது அதிகாரத்திலே தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரம் பஸ்கா பண்டிகையை வரிக்கிறது. புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பண்டிகைகள் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டது சம்பந்தமான வரலாற்று நிகழ்ச்சிகளை அடிப்படையாக கொண்டவை. பஸ்கா இஸ்ரவேலருக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தபடியால் இந்த நிகழ்ச்சி நடந்த மாதம் அவர்களுக்கு ஒரு புதிய வருஷத்தின் முதல் மாதமாக குறிப்பிடப்பட்டது. இது தேவனுடைய வல்லமையுள்ள மீட்பின் செயலால் அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதையும் அவர்கள் தேவனுடைய ஜனமாக ஆனதையும் அவர்களுக்கு நினைப்பூட்டும் நோக்கத்தோடு கொண்டாடப்பட்டது. பஸ்கா ஆட்டுக்குட்டியும் அதன் இரத்தமும் உலகத்தை பாவத்திலிருந்து பாதுகாப்பதற்கு தேவ ஆட்டுக்குட்டியாக வந்த இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிந்திய இரத்தத்தையும் குறிக்கிறது என்பதை நாம் வேத புத்தகத்தில் முழுவதும் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கானானுக்குள் பிரவேசித்த பின் இஸ்ரவேலர் இந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் கட்டளையாக தருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகள் துர்க்குணம், பொல்லாப்பு என்னும் புளித்த மாவை களைந்து துப்புரவு, உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகை ஆசரிக்கும்படியாக 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் முதல் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து விடுதலை பயணம். அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு 430 வருஷம் எகிப்திலே அவர்கள் குடியிருந்தார்கள். இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டு விடுதலையோடு கடந்து வருவதை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனாய் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.